திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 11. கருவூர் தேவர் நல்ல உயரம், அழுத்தமான உடற்கட்டு, நரைத்த தாடி, நீண்ட வெள்ளை சிகையை உச்சியில் முடித்திருக்க கழுத்துக்கு கீழே சடைமுடிகள் தென்பட்டன. விபூதி மணந்தது. ஆனால் பேச்சில் ஒரு கோபம் இருந்தது. ஏன் உங்களை குறை கண்டுபிடிக்கும்படி விட்டுவிட்டீர்கள்? ஒற்றற்படை முன்னும் பின்னும் தகவல் தருவது புதிரல்லவே. அவர்களுக்கு என்ன அனுமானம் தோன்றுகிறதோ அதை வெளியில் சொல்லும் பொழுது எதிரும் புதிருமாக சில சமயம் அனுமானங்கள் வந்துவிடும். இதற்காக தானே போகிறேன் என்று மன்னன் சொல்வது தவறு. பஞ்சவன் மாதேவியாலும் தடுத்து நிறுத்த முடியவில்லையே. பஞ்சவன் மாதேவிக்கு சொல்லப்படவே இல்லை. நல்லது, சோழர் குலம் மிக அழகாக இருக்கிறது. யார் எங்கே போகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று எவருக்கும் தெரியவில்லை. இது அல்லாது பாண்டிய தேசத்து ஒற்றற்படை ஆட்களையும் இங்கே உள்ளே விட்டு விட்டீர்கள். அவர்கள் ஒற்றற்படை ஆள் என்று உங்களுக்கு எப்படி தெரிந்தது? இல்லையெனில் எவனால் இத்தனை சாமர்த்தியமாக உள்ளே நுழைந்திருக்க முடியும்? சோழர் கலாச்சாரத்தை பாண்டிய தேசத்திற்கு சொல்லப் போகின்றேன் என்று சாதாரண படை வீரனாவது எவனாவது சொல்லுவானா? அவன் உபதளபதி அளவிற்கு தகுதி பெற்றவனாகத்தான் இருப்பான். உபதளபதி அளவிற்கு தகுதி பெற்று அவன் இன்னமும் சோழ தேசத்தில் இருக்கிறான் என்றால் அவன் போர் வீரனாக நிச்சயம் இருக்க முடியாது. உயிரோடு இருந்தால் அவன் தப்பித்து பாடி தேசத்திற்கு ஓடியிருப்பான். சேர தேசத்தில் பதுங்கி இருப்பான். இல்லையெனில் செத்து மடிந்திருப்பான். உயிரோடு உங்களோடு நடந்து வருகிறான் என்றால் அவன் ஒற்றைப்படையைச் சேர்ந்தவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று எளிதில் எவரும் அனுமானித்து விடலாம். பிரம்மராயர் கவலையோடும் பயத்தோடும் கருவூர் தேவரை உற்று நோக்கினார். உங்களுக்கு வயதாகிவிட்டது பிரம்மராயரே. முன்பு போல் வேகமாகவும் நேர்த்தியாகவும் வேலை செய்யும் திறன் உங்களுக்கு குறைந்து விட்டது. நீங்கள் வெகு சீக்கிரம் ஓய்வு பெற்று அருள்மொழியை அந்த இடத்திற்கு தயார் செய்துவிட வேண்டும். அருள்மொழி அப்பாவிடம் இது பற்றி நீ பேசு. இவரால் சோழ அரசியலில் சிக்கல் வர வேண்டாம். இவருக்கு வயதாகிவிட்டது என்று நான் சொன்னால் இவருக்கு கோபம் வரும். நீ சொன்னால் ஒருவேளை கேட்கக்கூடும். எனவே அவருக்கு சில வார்த்தைகளை சொல்லி ஓய்வு எடுத்து கொஞ்சம் சொல். எனக்கு உண்ண உணவும் குடிக்க நீரும் கொடுங்கள் என்று சொல்ல பஞ்சவன் மாதேவி கைத்தட்டினாள். சேடிகள் ஓடி வந்தனர். பஞ்சவன் மாதேவி மறுபடியும் அவரை பணிந்து உள்ளே வரும்படி அழைத்தாள். அவர் பஞ்சவன் மாதேவியை தொடர்ந்து நடந்து போனார். அப்பாவும் பிள்ளையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிள்ளையை பார்த்து பிரம்மராயர் நீண்ட பெருமூச்சு விட்டார். அப்பா, நமஸ்கரிக்கிறேன் என்று அவர் கூப்ப வேண்டாம் என்று பிரம்மராயர் வேகமாக தடுத்தார். ஏனப்பா, என் மீது கோபமா? இல்லை, உன்னிடம் நல்ல தகுதிகள் இருக்கிறது என்று என்னை விட வல்லவர் ஒருவர் சொல்லியிருக்கிறார். யாரப்பா? யார் உங்களிடம் சொன்னது? இப்பொழுது இங்கே கருவூர் தேவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு சில விஷயங்கள் தெரியாது. எனவே அருள்மொழியை வைத்து கொண்டு சொல் என்று என்னை விட உன்னை அதிகமாக போற்றி பாராட்டி இருக்கிறார். போற்றி பாராட்டும் நிலையில் இருக்கின்ற நீ என் காலில் விழுந்து வணங்க வேண்டிய அவசியம் என்ன? எனவே அடுத்து என்ன நடக்க வேண்டும் என்பதை பற்றி ஆலோசிப்போம். அப்பா, அவர் பேச்சுக்காக என் மீது கோபித்து கொண்டிருக்கிறீர்களே, நமஸ்கரிக்க வேண்டாம் என்றும் சொல்லுகின்றீர்கள். சரி, நமஸ்காரம் செய். எனக்கு இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்ல அருள்மொழி பட்டன் தகப்பன் காலில் விழுந்து நமஸ்கரித்தான். காது மடல்களின் மீது கை வைத்து கொண்டான். தன் குலம் கோத்திரம் எல்லாம் சொன்னான். அப்பா அந்த பணியில் நெகிழ்ந்து போனார். அவனை நிமிர்த்தி தழுவி கொண்டார். சற்று பொறாமையாக இருந்தாலும் உன் தகுதி மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து சந்தோஷமாகவும் இருக்கிறது. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உன்னை பாராட்டினால் எனக்கு பொறாமை இல்லை. கருவூர் தேவர் பாராட்டினால் மட்டும் உள்ளுக்குள் சற்று கடுகடுப்பாகத்தான் இருக்கின்றது. ஏனெனில் சரியான ஆளை தவிர வேறு எவரையும் கருவூர் தேவர் பாராட்டி நான் பார்த்ததே இல்லை. ஏன், உண்மையில் என்னை கருவூர் தேவர் பாராட்டியதே இல்லை. அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கொண்டே நகர காவலை பார்வையிடப் போனார்கள். கருவூரார் வந்துவிட்டார் என்பதாலேயே காவல் பற்றி கவலையானார்கள். தஞ்சை நகர் காவல் அதிகாரிகளும் சோழப்படையின் பல்வேறு பிரிவினரும் கடந்த 200 வருடங்களாக போர்களில் ஈடுபட்டது மட்டுமில்லாமல் போர்களை திறம்படச் செய்வது மட்டுமில்லாமல் தேசத்தின் காவலையும் செவ்வனே நடத்துவதற்கு பழக்கப்பட்டிருந்தார்கள். பரம்பரையாய் காவல் செய்து வந்ததனால், கையில் வாளேந்தி போரிட்டு வந்ததால் அந்த மறவர் கூட்டத்திற்கு அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்கள் முன்னோராலேயே சொல்லி வைக்கப்பட்டிருந்தது. தினசரி வாழ்க்கையில் போர் வீரருக்குரிய ஒழுக்கமும் திடமும் திறமையும் சகலரிடமும் இருந்தன. தேசம் பற்றிய ஒரு பிடிப்பு, பெருமை, ஆர்வம் எல்லோருக்குமே இருந்தது. தங்களால் தான் சோழ தேசம் மிக உச்சமான ஒரு நிலையை அடைந்திருக்கிறது என்றும், இன்று மகத்தான பணிகளை சோழ தேசம் மேற்கொண்டு இருக்கிறது என்றால் 6-7 தலைமுறைக்கு முன் வாளேந்தி போருக்கு போன மரபுகளுடைய ஆட்கள்தான் காரணம் என்றும் அவர்கள் புரிந்து வைத்திருந்தனர்.
முன்னோர்களை விட இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும், அடுத்த தலைமுறையை இன்னும் பலமாக வளர்க்க வேண்டும் என்ற ஆவலையும் கொண்டிருந்தார்கள். எந்த நேரமும் தேசத்தை பற்றியும், தேச பாதுகாப்பு பற்றியும், போர் பற்றியும், போர் முறைகள் பற்றியும், உடம்பு வலிவு பற்றும் உள்ளத்தின்மை பற்றியுமே அவர்கள் பேசினர். சோழ தேசத்து வீரர்கள் எல்லோரும் இறுக்கமாய் வேட்டி கட்டி, இடுப்பில் துண்டு போட்டு இறுக்கி, மார்பில் தோல் கவசமோ சங்கிலி கவசமோ அணிந்து கொண்டு, தலைப்பாகை கட்டி, புஜங்களில் கேயூரம் அணிந்து, நெற்றியில் திருநீரை இட்டு, இடது கையில் கேடயமும் வலது கையில் வாளோ ஈட்டியோ தரித்து, காலில் தோலாலான பாதரட்சியை அணிந்து, அந்த பாதரட்சியின் பிணைப்பு வரை முழங்கால் வரை சுற்றி, கீழே விழுந்தால் எருமைத்தோல் சுற்றி, கையுறைகளை அணிந்து, வெகுநாரம் நாடு கடந்த பல்வேறு தேசங்களுக்கும் போய் படையெடுத்து, கோட்டை தாங்கி கொள்ளையடித்து, பெண்டிரும் பண்டங்களுமாக ஊருக்கு திரும்பியவர்கள். இப்படி ஒரு கூட்டம் போயிற்றென்றால் இன்னொரு கூட்டம் படையொன்று நகரத்தை விட்டு நகர்ந்ததுமே கோட்டை காவலையும் நகரத்து காவலையும் கெட்டிப்படுத்திவிடும். ஒரு எறும்பு அசைந்தாலும் என்ன என்று விசாரிக்கும். அந்நியர் உள்ளே நுழைந்தால் உடனே படித்து கொட்டடியில் சில நாள் தங்க வைத்து அவர்களின் நடவடிக்கைகளை கவனித்து பிறகே வெளியே விடுவர். சந்தேகம் இருந்தால் அடித்து துரத்தி விட்டு விடுவார்கள். இல்லையென்றால் கூசாமல் கத்தியை நெஞ்சில் இறக்கி விடுவார்கள். ஆனால் எதிர் தேசத்து படை வீரர்கள் 10,000க்கும் மேற்பட்டோர் சோழ தேசத்திற்குள் காலடி வைத்து தஞ்சை நகருக்குள் புகுந்து அங்கேயே தங்கப் போகின்ற ஒரு சம்பவம் இந்த போர் வீரர்களுக்கு புதியதாக இருந்தது. இதை எப்படி சமாளிக்கப் போகின்றோம் என்று கவலையாகவும் இருந்தது. என்ன ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டும் என்று புரியாமலும் இருந்தது. அந்த சாளுக்கிய வீரர்கள் எகிரி பேசினால் அடிப்பதா அல்லது அன்பாக பேசுவதா? இது எங்களுடைய ஊர், எங்களுடைய தேசம், எங்களுடைய தலைநகரம், உங்கள் வரவு நல்வரவாக என்று வரவேற்பதா? நாயே வந்து கல்லை தூக்கு என்று கட்டளையிடுவதா? கேணியிலிருந்து நீர் இழைத்து தலைக்கு ஊற்றி வீடு பெருக்கிவை, ஓடுகள் மாற்று என்று கூலிக்கு ஆளை அமர்த்தி கொள்வதா? 10,000 வீரர்களும் ஒன்று சேர்ந்து இரவோடு இரவாக எங்கேனும் ஆயுதங்களை திருடிக்கொண்டு சற்றென்று வீடு புகுந்து தாக்கினால் குதிரை கொட்டகையை யானை கொட்டகையை உடைத்து உள்ளே போய் அவைகளில் ஏறிக்கொண்டு போருக்கு தயாரானால் என்ன செய்வது? இப்படி ஒரு விஷயம் சோழ மண்டலத்தில் நடந்ததே இல்லையே என்று உள்ளுக்குள் பதறினர். இடையராது அது பற்றியே பேசி சிந்தித்தார்கள். கூடுதலாக சவுக்கு தேவைப்படுமோ என்று ஒருவன் கேட்க சில பேர் வேண்டாம் என்று வேகமாக தலையசைத்தனர். ஏன் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள்? சாளுக்கிய வீரர்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அவர்களிடம் அடி வாங்கியதில்லையா? அடி வாங்கிய கதைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டதில்லையா? மிருக வெறி கொண்ட சாளுக்கியர்களிடம் சோழ வீரர்கள் எத்தனை முறை மாட்டிக்கொண்டு எத்தனை விதமான சித்திரவதைகள் பற்றியிருக்கிறார்கள் தெரியுமா? சுந்தர சோழர் காலத்திலிருந்தே நாம் சரியாக தலையெடுக்க ஆரம்பித்திருக்கின்றோம். பாண்டியர்களுடைய துரோகமும் நரித்தனமும் நமக்கு புதிதில்லையே. இதில் திமிர் பிடித்த சேரப்படை வீரர்களும் இருக்கிறார்கள் என்றும் கேள்விப்படுகின்றோம். எத்தனை நாள் முற்றுகை, எவ்வளவு நாள் போர், ஊர் முழுவதும் இடையராது தீப்பந்தங்கள் வீசி எறிந்த பிறகல்லவா அந்த சேரன் அடங்கினான். ஒரு நகரத்தையே எரியூட்டி உள்ளே புகுந்து சகலரையும் அடுத்து தாக்கிய போதல்லவா அடிமணிந்தான். எனவே வருகின்ற இந்த 3 குழுவினருமே உன்மத்தம் பிடித்தவர்கள், சவுக்கு இல்லாமல் பணிய மாட்டார்கள். நான் எழுதி தருகின்றேன் என்று ஒருவன் கர்ஜனையாக பேச மற்றவர்கள் மௌனமாக இருந்தார்கள். நகரத்தின் எல்லையில் நெருக்கமாய் குடிசைகள் போட்டு, குடிசைகளுக்கு நடுவே பெரிய பந்தல் போட்டு வீடுகள் அமைத்து குடியிருந்த அந்த வீரர்களுக்கு நடுவே தோளில் சிறிய மூட்டையும் கையில் குத்தீட்டியுமாய் ஒரு வீரன் வந்து சேர்ந்தான். அவனுக்கு 20-22 வயது இருக்கும். யாரப்பா நீ? எங்கிருந்து வருகிறாய்? எனக்கு ஊர் திருக்குடந்தை. தஞ்சை நகரத்துக்கு போய் சில வேலைகளை முடித்துவிட்டு மறுபடியும் குடந்தைக்கு போய் கொண்டிருக்கின்றேன். போய் வீணா? இல்லை, ஆனால் போர் பயிற்சியும் தெரியும். என்ன தொழில் உனக்கு? நான் சிற்பி. ஆனால் ஓவியம் வரையும் பணியே எனக்கு இப்பொழுது தரப்பட்டிருக்கிறது. வா, வந்து உட்கார். ஓவியம் வரைகிற ஆளா? ஆயிரக்கணக்கில் ஓவியம் வரைந்து வைத்திருக்கின்றீர்களாமே. கோவில் மிக பிரம்மாண்டமாக எழும்பப் போகிறதாமே. தாகத்திற்கு ஏதேனும் சாப்பிடுகின்றாயா? கொடுங்கள், நீர்மோர் இருக்குமோ? அந்த இளைஞன் கேட்க ஒரு வீரன் வேகமாக தட்டுப்பந்தலுக்குள் போனான். அங்கு பாத்திரங்களில் உணவு வகைகள் வைக்கப்பட்டிருந்தன. ஒரு பெரிய பானையை திறந்து அதிலிருந்து ஒரு சொம்பு நீர்மோர் கொண்டு வந்து சுத்தமாக துடைத்தபடியே அந்த இளைஞனுக்கு அருகே வந்து வைத்தான். இளைஞன் அதை வாங்கி குடிக்க சற்று விலகியிருந்த வீரர்களும் ஒன்றாக வந்து அமர்ந்து கொண்டனர். கிட்டத்தட்ட 50-60 வீரர்கள் அவனை சுற்றி நின்றும் உட்கார்ந்தும் இருக்க அவன் நீர்மோர் குடித்துவிட்டு நன்றி சொன்னான்.
ஓவியம் வரைவதென்றால் எப்படி, எங்கு பயிற்சி பெற்றாய்? ஒரு முதிய போர் வீரர் ஆவலுடன் அவனிடம் கேட்டார். போர் தவிர அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது என்பதால் எது குறித்தாலும் அவருக்கு ஒரு ஆச்சரியம் இருந்தது. என் தந்தை ஓவியம் வரைபவர், தாயும் ஓவியம் வரைபவள். எங்களுக்கெல்லாம் சிற்பங்களுக்கான ஓவியம் பயிற்சி 5 வயதிலிருந்தே தரப்பட்டிருக்கிறது. இதோ இந்த தரையில் ஏதாவது ஓவியம் வரைவாயா? ஆஹா, வரையலாமே. அவன் மெல்லிய குச்சியை எடுத்து சற்று உலர்ந்திருந்த அந்த இடத்தில் ஒரு அன்னப்பட்சியை வரைந்தான். வீரர்கள் எட்டி பார்த்து கை கொட்டினார்கள். ஒரு யானை போடு பார்க்கலாம், அந்த கிழவன் சொல்ல சற்று திரும்பி வேகமாக ஒரு யானை படம் போட்டான். எல்லோருமே கூர்ந்து கவனித்தார்கள். யானை போல் இல்லையே, ஏதோ மனித தொழிலை போல் அல்லவா போட்டிருக்கிறாய், ஒற்று பாருங்கள், அது யானையினுடைய பின்பக்கம். அடேயப்பா, இப்பொழுது புரிகிறது, கை கொட்டி சிரித்தார்கள். யானைக்கு அருகே குதிரையையும் போட்டுவிடு, அதுதானே லட்சணம் என்று சொல்ல அவன் நேராக பக்கவாட்டில் மிக உயர்ந்த ஜாதி குதிரை ஒன்றை வரைய, அடடே, இது உயிர் பெற்று எழுந்து வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும், இப்படி ஒரு குதிரை வேண்டுமென்று வெகு நாளாக நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் என்று வேறொரு வீரன் சொல்ல, அடுத்த பக்கமே ஒயிலாய் நிற்கின்ற ஒரு பெண்ணின் படம் போடப்பட்டது. கையில் மதுக்குடம் போல் அவள் ஒன்றை ஏந்தி இருக்க வீரர்கள் வாய்விட்டு சிரித்தனர். இதுவும் உயிரோடு எழுந்தால் நன்றாக இருக்குமே, இப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எத்தனை நாள் நான் காத்திருக்கிறேன். ஏற்கனவே 3 முடிந்து விட்டது, இப்பொழுது 4வது ஒன்று உயிரோடு வர வேண்டுமா என்று சொன்னவனை இன்னொருவன் கேலி செய்ய மற்றும் சிறுபலைகள் மறுபடியும் எழுந்தன. அவர்களே எல்லோரும் ஓவியம் வரைவதை உற்று பார்த்து கொண்டிருக்க, அந்த இடத்திற்கு சற்று வயதான, நரைத்து தளர்ந்த, அதிகம் நடக்க முடியாதபடியான ஒரு கிழவர் வந்து சேர்ந்தார். அங்குள்ள மேடையில் அவர் அமர்ந்து கொண்டார். அவரை திரும்பி பார்த்து ஒரு வீரன் என்னவென்று கேட்க, புலவர் சொன்னார். அவன் கை கூப்பினான். அந்த புலவரின் முகத்தில் அறிவு களை படர்ந்து, கண்களில் கூர்மை மிகுந்து, உதட்டின் ஓரம் அலட்சிய புன்னகையும் நிறைந்திருந்தது. தாகத்திற்கு ஏதேனும் வேண்டுமா என்று ஒரு வீரன் கேட்க, நீர் என்று அவர் சொல்ல அவருக்கு மோரும் நீரும் தரப்பட்டது. அவன் மடியில் இருந்து பனை வெல்லத்தை எடுத்து அவரிடம் நீட்ட அதை அவர் நன்றியோடு வாங்கி கொண்டார். மெல்ல அந்த வீரனை பார்த்து சிரித்தார். வீரன் மறுபடியும் ஓடிப்போய் உரத்து எழுந்த சிரிப்பலைகளுக்கு என்ன காரணம் என்று விசாரிக்கப் போனான். இந்த முறை ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டிருக்கிற சித்திரத்தை அவன் வரைய அங்கு உற்சாகம் கரை புரண்டது. அந்த கிழவர் சுற்றுமுற்றும் பார்த்தார். படைக்கலன்களை ஒரு ஓரமாக குவிக்க வைத்ததில் ஈட்டிகள் நிறைய சாய்க்கப்பட்டிருந்தன. அந்த பாடி வீட்டின் வாசலுக்கு ஒருவர் கூட காவல் இல்லை. ஒரே ஒரு வீரன் மட்டும் உயரமான பரணியில் அமர்ந்து பாட்டு பாடிக்கொண்டிருந்தான். இவர்கள் எதற்காக சிரிக்கிறார்கள் என்று அடிக்கடி இவர்களையே திரும்பி பார்த்து கொண்டும் இருந்தான். அங்கு காவல் என்பது பலமாக இல்லை, வெறும் விளையாட்டாக ஏதோ இருக்க வேண்டுமே என்பதற்காக இருப்பது போல் புரிந்து போயிற்று. தூரத்தில் ஒரு எக்காலச் சத்தம் கேட்டது. பரணில் நின்றவன் எழுந்து நின்று கை தூக்கி பார்த்தான். புழுதி படலம் தெரிந்திருக்க வேண்டும். அங்கிருந்து உரக்க கத்தி, புழுதி படலம் தெரிகிறது, குதிரைப்படை வருகிறது என்று நினைக்கிறேன் என்று சொல்ல, இன்னொரு வீரன் தொலைவில் போய் பார்த்துவிட்டு, ஆம், வருவதற்கு 1/4 நாழிகை ஆகும் என்று சொல்ல, அவர்கள் மறுபடியும் சித்திரக்காரனை படம் போடச் சொன்னார்கள். எப்போதோ ஒரு முறை வருகிறீர்களப்பா, வந்து மழிழ சில விஷயங்களாவது செய்யக்கூடாதா? சரி, சொல்லுங்கள், என்ன படம் வேண்டும்? அதேதான், நிற்கும் வண்ணம் இல்லாமல் படுக்கும் வண்ணமாக ஒரு படம் போடேன் என்று ஒரு கிழவன் சொல்ல, மற்றவர்கள் தொடைதட்டி ரசித்தார்கள். இப்பொழுது இன்னொரு படம் போடப்பட்டது. அதில் ஒரு ஆணும் பெண்ணும் படுத்து கொண்டு இருந்தனர். கூட்டம் வெறியாக கத்தியது. அடே, உனக்கு 20 வயது தான் இருக்கும் போல் இருக்கிறது, இப்படி பறைய வேண்டுமென்றால் எத்தனை நீ பார்த்திருக்க வேண்டும் என்று சொல்ல, இல்லை, இது சொல்லித்தரப்பட்டது என்றான் ஓவியன். யார், உன் தாயார் சொல்லிக் கொடுத்தார்களா? அவளும் ஓவியம் வரைவாள் என்று சொல்கிறாயே என்று ஒருவன் கேட்க, கேட்டவனின் முதையில் ஓங்கி அறைந்து ஒருவன் சிரிக்க, மறுபடியும் சிரிப்பலைகள் தெரித்தன. எங்களுக்கு பெண் உடம்போ ஆண் உடம்போ வரைவதில் எந்த கூச்சமும் இல்லை, கூச்சப்படவும் கூடாது. கூச்சப்பட்டால் ஓவியம் வராது. ஆணின் பெண்பின் பல்வேறு விதமான அசைவுகளை தோற்றங்களை வரைவது எங்களுக்கு பழக்கம். இம்மாதிரி படங்களை என் தாயும் வரைவாள், நானும் வரைவேன். ஆனால் உங்களைப் போல் மற்றவரிடம் காட்டிக்கொண்டிருக்க மாட்டோம். ஏதோ வெறுமனை பல் குத்தி கொண்டு உட்கார்ந்திருக்கிறீர்களே என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட படங்களை ஒரு சந்தோஷத்திற்காக வரைந்தேன் என்று ஓவியன் சிரித்தான். யாரடா பல் குத்தி கொண்டு உட்கார்ந்திருப்பது? இந்த சோழ வீரர்கள் இல்லை என்றால் சோழ தேசமே இல்லை, தெரியுமா உனக்கு? இது வெறும் திமிர் பேச்சு. எப்பொழுதோ யாரோ ஜெயித்து கொடுத்து விட்டார்கள். இங்கே நீங்கள் கோட்டை காவலுக்காக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்களே போய் சாளுக்கிய தேசம் முழுவதும் கைப்பற்றியதாக சொல்லுவது வெறும் எருமாப்பு. அடே, நான் சாளுக்கிய தேசம் போய் திரும்பி வந்தவன்டா.
எப்பொழுது போனீர்கள், எப்பொழுது வந்தீர்கள்? அந்த கதை 10 வருடமாகி விட்டதல்லவா? இப்பொழுது நீங்கள் வெறும் கோட்டை காவல்தானே? அந்த வேலையையும் ஒழுங்காக செய்வதில்லையே. போரில் உங்களுக்கு திறமையில்லைதானே கோட்டை காவலில் போட்டுவிட்டார்கள். இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் இரண்டாந்தர போர் வீரர்கள்தானே என்று ஒருவன் சொல்ல, அந்த ஓவியன் தோளில் சட்டென்று கை வைத்தான். எங்களை சந்தோஷப்படுத்தினாய் என்பதற்காக உன்னுடைய பேச்சை பொறுத்து கொள்ளுகிறேன். இன்னொரு முறை சோழை படை வீரர்களை பற்றி ஏதாவது தவறாக பேசினால் பளீர் என்று அறை விழும் என்று உரக்கச் சொன்னான். நீங்கள் அடித்தாலும் முடிந்து போயிற்றா? ஒரு ஓவியனை பளீரென்று கன்னத்தில் அறிந்து விட்டால் மாலை போடுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயா? நான் உடனடியாக இது பற்றி உபதளபதியிடம் குறை சொல்லுவேன். அந்த உபதளபதிகள் தீர விசாரிப்பார்கள். ஒரு ஓவியனை கூப்பிட்டு வைத்து எழுதிப்படுத்தியதற்காக உனக்கு கசையடியும் 3 நாள் உடவில்லாத சிறைவாசமும் கிடைக்கும். அடித்துப்பார் என்று வேகமாக ஓவியன் எழுந்து நிற்க இன்னொரு கிழவன் அவனை அமைதிப்படுத்தினான். ஏன் எங்களை இழிவுபடுத்துகிறாய்? நாங்களும் எங்கள் வேலையை செவனேதானே செய்து கொண்டிருக்கிறோம். இல்லை என்று யார் சொன்னார்கள்? யார் சொல்லுகிறார்கள்? படையெடுப்புக்கு போய் வந்து நகரத்துக்குள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்ற உபதளபதிகளும் போர் வீரர்களும் கோட்டை காவல் அறவே சரியாக இல்லை என்று கேலி செய்கிறார்கள். நீங்கள் தொந்தியும் தொப்பையுமாக இருப்பதையும் எப்பொழுதும் வெற்றிலை போட்டுக்கொண்டு தூங்குவதையும் குடித்துவிட்டு பாடுவதையும் கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று இரவு யாரோ மாடத்தின் உச்சியில் முழுவதுமாக குடித்துவிட்டு தன்னுடைய நிழலை தானே பார்த்து அதட்டி கொண்டிருந்தான் என்று ஒரு உபதளபதி எங்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். வெளியூரிலிருந்து தேவரடியார்கள் வந்தால் மடக்கி நின்று தீர விசாரிக்கிறீர்களாம். காலையிலிருந்து மாலை வரை சந்தேகத்திற்கு இடமான நபர் என்று நிற்க வைத்துவிட்டு அவர்களோடு சல்லாபித்து விட்டுத்தான் அனுப்புகின்றீர்களாம். தலையில் அடித்து கொள்ளுகிறார்கள். இதை யாராவது சொல்லுகிறார்களா? அல்லது நீயாக ஏதாவது கதை விடுகிறாயா? உங்களை பற்றி இன்னும் கேவலமாகவும் பேசுகிறார்கள். என்ன கேவலமாக பேசுகிறார்கள்? உங்கள் அனைவருக்கும் கள்ளக்காதல் இருப்பதாகவும் அதிகாரிச்சிகளை போய் பார்த்து பல்லி இழிப்பதே உங்களுக்கு வேலை என்றும் அந்த அதிகாரிச்சிகள் ஏவிய பணிகளை செய்வதற்காகவே நீங்கள் அலைகின்றீர்கள் என்றும் சொல்லுகிறார்கள். இவனை பேச விட்டதே தவறு. ஒருவன் எழுந்து வேகமாக அந்த ஓவியனின் கழுத்தை பிடிக்க அவன் அந்த கையை தட்டி விட்டுவிட்டு சரக்கென்று குத்துவாளை எடுத்து அவன் முன் காட்டினான். வெறும் கையோடு தாக்க முனைந்த போர் வீரன் பின்னுக்கு திரும்பினான். சில வீரர்கள் ஓடிப்போய் சுவரில் சாய்த்து வைத்திருந்த வாளையும் வேலையும் எடுத்து கொண்டு வந்தார்கள். ஓவியன் என்றால் ஒன்றும் தெரியாதவன் என்று நினைப்பா? உங்களுக்கு மட்டும்தான் வாளும் வேலும் தூக்க தெரியுமா? நான் கத்தி எடுத்தால் உங்களில் பல பேருக்கு இரத்த காயம் ஏற்படும். கை நீட்டுகின்ற வேலையை வேறே எங்கேயாவது வைத்து கொள்ளுங்கள். வணிகர்களிடமும் தேவரடியார்களிடமும் உங்கள் விசாரணையை மேற்கொள்ளுங்கள். என்னிடம் பாலாட்டினால் ஒட்டன் அறுக்கி விடுவேன் என்று அவன் சீர அவர்கள் அனைவரும் வியப்போடு அவனை பார்த்தார்கள். அவன் கத்தியை பிடித்திருந்த விதமும் நின்ற விதமும் வேகமாக வீசிய விதமும் அவர்களுக்கு வியப்பை கொடுத்தது. மறுபடி பரணியில் இருந்தவன் உரக்க கத்தினான். சாளுக்கிய வீரர்கள் கண்ணுக்கு தெரிகிறார்கள் என்றான். அவர்கள் சோர்வாக அவரவர் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டார்கள். வரிசையானார்கள். அந்த பாதையில் 2 புறமும் பிரிந்து நின்றனர். புழுக்கம் அதிகமாக இருந்தது. காற்று வீசியது. மெல்ல அந்த மாலை வேளையில் வெகு சீக்கிரமாகவே இருட்டத் துவங்கியது. மழை வரும்போல் இருக்கிறதே என்று ஒருவன் சொல்ல, அந்த ஓவியன் தன்னுடைய குருவாளை உரையில் போட்டுக்கொண்டு மேலே இடுப்பில் கட்டிய துணியை உருவி போர்த்தி கொண்டு அந்த பாடி வீடுகளுக்கு அருகே இருந்த திண்ணையில் உட்கார்ந்து கொண்டான். அவனுக்கு பக்கத்தில் இருந்த கிழவர் அவனை பார்த்து புன்னகை செய்தார். ஏதோ படை வருவது போல் இருக்கிறது என்றார். படை வரவில்லை, அடிமைகள் வருகிறார்கள். அடிமைகளா? எங்கிருந்து? கிழவர் கேட்டார். திருவொற்றியூரிலிருந்து ராஜேந்திரர் அனுப்புகிறார். சாளுக்கிய தேசத்து வீரர்கள் இங்கே வருகிறார்கள். வந்து என்ன? கோவில் கட்டும் பணி துவக்கி விட்டதல்லவா? அதற்கு கூலி வேலை செய்ய ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். 10,000 பேர் கூலி ஆட்கள் தேவையா? மிகப்பெரிய கட்டிடம் ஐயா இது. அதுவே போதாது. இன்னும் எவ்வளவு தேவைப்படும் என்று நினைக்கின்றாய்? இன்னும் ஒரு 10,000 தேவைப்படும். இத்தனை பேருக்கு தங்க இடம் எங்கே இருக்கிறது? தெரியவில்லை. உணவுக்கு வழி இருக்கிறதா? தெரியவில்லை. பிறகு எப்படி வரவழைக்கப்படுகிறார்கள்? உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எதையும் திட்டமிட்டு செய்வார். இங்குள்ள அதிகாரிகள் திறமைசாலிகள். ஏதேனும் ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கும். என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் ஓவியர் என்று அவர்கள் பேச கேட்டேனே. ஆம், ஓவியன்தான். நான் ஒரு தமிழ் புலவன். மிக்க சந்தோஷம். எங்கே பயணப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? திருவையாறு வரை போய் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு ஏதேனும் சில பாடல்கள் எழுதி கொண்டு திரும்பவும் தஞ்சைக்கு வந்து மன்னரிடம் சொல்லலாம் என்று முயற்சித்து கொண்டு இருக்கின்றேன்.
பாடல்கள் எழுதிவிட்டீர்களா? 2 எழுதிவிட்டேன். இன்னும் சிலதை எழுத வேண்டும். இறைவன் மீது உள்ள பாடல்களா? இல்லை, மன்னன் மீது ஒரு பாடல். பாடல் என்றால் கவிதை வடிவமா அல்லது நாட்டிய மங்கைகள் ஆடுகின்ற விதமாகவா? தேவரடியார்கள் அதிகம் வந்திருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்காக புதுவிதமாக பாடல் எழுதுவது நல்லதல்லவா? அதற்கு உண்டான பயிற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். அதே நேரம் வெறும் சிருங்கார ரசமான பாடல்களாக இல்லாமல் சோழ தேசத்தை ராஜராஜ சோழர் எப்படி மேம்படுத்தினார் என்கின்ற விதமாகவும் என் பாடல் அமையும். நல்ல யுக்தி. ஆனால் என்று இழுத்தான். என்ன ஆனால்? மன்னர்களையும் மந்திரி பிரதானிகளையும் மட்டுமே புலவர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றனர். இதை விட்டுவிட்டால் புலவர்கள் தேவரடியார்களின் அங்கவனப்புகளை பாடுவார்கள். ஆனால் இறைவனை பற்றியும் இறைவனுடைய அடியாட்களை பற்றியும் பாடல்கள் வேண்டுமே. இறைவனை பற்றிய பாடல்கள் தமிழில் அதற்கு என்ன குறைவு? அதிகம் இருக்கின்றது. ஆனால் இறைவன் அடியார்களை பற்றிய கதைப்பாடல்கள் இல்லையே. அது என்ன கதைப்பாடல்கள்? ஒரு நாட்டிய நாடகம் ஆடுவதற்கு மிக நீண்ட பாடல்கள் தேவை. விதவிதமான மெட்டுகள் தேவை. விதவிதமான தாளக்கட்டுகள் தேவை. உதாரணமாக இறையடியாரின் வாழ்க்கையை, அவர் பட்ட அவஸ்தையை, இறைவனுக்காக அவர் செய்த தவத்தை விளக்கி அவருக்கு இப்படி இறைவனின் அருள் கிடைத்தது என்று பாடல்கள் எழுதலாம் அல்லவா? இந்த முயற்சி ஏன் செய்ய மாட்டேன் என்கிறார்கள் யாரும்? கிழவர் சட்டென்று திரும்பி அவனை பார்த்தார். நன்றாக இருக்கிறது. இப்படியெல்லாம் பாடினால்? ஓவியன் தொடர்ந்தான். எச்சிலை விழுங்கினான். இப்படியெல்லாம் பாடினால்? புலவர் ஆவலானார். இந்த மாதிரி ஆரவார கூச்சல் இல்லாமல் ஜனங்கள் அமைதியாக கேட்பார்கள், ஆழ்ந்து ரசிப்பார்கள். அவர்களுக்கும் இந்த விஷயங்கள் உள்ளே புகுந்து அவர்களை இன்னும் கனிவாகச் செய்யும். கோவில் பணி என்பதில் இன்னும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள முடியும். எங்கும் நிறைந்த ஈசனுக்காக வேலை செய்கின்றேன் என்கின்ற எண்ணமும் அவர்களுக்கு வரும். அபாரம், அற்புதம். ஓவியனே, உன்னுடைய பெயர் என்ன? சீராளன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.